ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம இந்தியாவில் ரியல்மி தரப்புலேருந்து 20,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரியல்மி 11X, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 5G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் ப்ராசஸர், பேட்ரி, எம்ஏஹெச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம். ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. இதில் ரியல்மி 11X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 6GB RAM 128GB. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வெறும் ரேம் மட்டும்தான் மாறுது. இதே இது ரியல்மி 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதில் 8GB RAM 128GB, இன்னொன்று 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்களை நான் சொல்லிடுறேன், எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்னை கேட்டால் அவங்க வந்து கேமராவை வச்சு கிமிக் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற 11Xே வாங்கிட்டு போயிடலாம். என்ன ஏதுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த 13,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரெட்மியோட 12 5G பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெட்மி 12 ஆல்ரெடி போட்டிருப்போம். அதே மாதிரி போக்கோலையுமே பார்த்தீங்கன்னா அதே ஃபோனை வேறு ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா போக்கோன்ற பேரில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 3 பிராண்டுக்கிட்ட இருந்தும் 3 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரியல்மி 11Xக்கும் ரியல்மி 11க்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன காமனான விஷயங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேம் தான். பின்னாடி சர்க்குலராக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 2 கேமரா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 அப்படின்ற ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா, அதுக்கும் வச்சுருக்காங்க. அதே இது 18,000 ரூபாய்க்கு வேணுமா, அதுக்கும் இருக்குது. ஸோ டிசைன், ப்ராசர் சேம். டிஸ்பிளேவோட சைஸுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். 6.74 இன்ச்சு எல்சிடி டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஆம்லோட் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு. பட் ஏன் இப்போ நிறையா பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டில் வரும்போது ஆம்லோட தூக்கிடுறாங்க. கேமராவை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி வச்சா எல்லோரும் வாங்கிக்குவாங்கன்றாங்களா என்னன்றது தெரியல. ஸோ டிஸ்பிளே எல்சிடி 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 550 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகுன்றது சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே. 3.5mm ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் லைவாக நல்ல ஒரு குவாலிட்டியில் லோ லேட்டன்சியில் நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா வயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இது இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதுதான். நிறைய பேர் கட் பண்ணிட்டு ப்ளூடூத் அவங்க இதை வாங்கணும்னு நினைக்கிறதுக்கான இது பண்ணுறாங்க. சரி, இதில் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பேட்ரியோட சைஸ் 5000 mAhக்கான பேட்ரின்றது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க நண்பா. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா காமனான விஷயங்கள். எதில் வேறுபடுது அப்படின்னா, உங்களுக்கு ரியல்மி 11 5Gயில் ப்ரைமரி கேமரா 108 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது 11Xயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா, அதுவும் சாம்சங் சென்சார் தான். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுன்ற ஒன்றை கொடுக்கவே இல்லை. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நான் புலம்புற விஷயந்தான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒன்றத்துக்கு உதா கேமராத்துக்கு அல்ட்ரா வைடை கொடுங்களான்னு. 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே அல்ட்ரா வைடு இல்லை. இதில் 108, 11Xயில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா. செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா ரியல்மி 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ரியல்மி 11Xயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ கேமராவில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. 108, 64, இங்கிட்டு 16, அங்கிட்டு 8. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வரும். ரியல்மி 11ல் உங்களுக்கு 5000 mAh பேட்ரி, உங்களுக்கு 100 வாட்ஸ் 120 வாட்ஸுக்கான சார்ஜர்ன்றது கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் கேமரா 108, 64 பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. லைட்டாக வேணால் ஷார்ப்னஸ்ஸு அந்த HDRல பார்த்தீங்கன்னா ஓவர் அந்த ஷேடோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவாக திரும்பி தவிர டே டு டே யூசேஜுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சார்ஜிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த 11Xே பார்த்திங்கன்னா 1 ஹவரில் ஃபோனை சார்ஜ் பண்ணிடும். அதுவே நமக்கு போதும் தான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணும். உங்களோட கன்வீனியன்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4000 ரூபா கொடுக்குறதுனால உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா போங்க. இல்லாட்டி நீங்கள் தாராளமாக ரியல்மியோட 11X 5Gயை நீங்கள் போயிடலாம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று ரெட்மியில் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 கொடுத்துருக்காங்க. பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் வேணால் இருக்கலாமே தவிர இந்த பட்ஜெட்டில் இந்த 2 ரெட்மி, போக்கோ, ரியல்மி 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கல்ல அந்த 15 ரூபாய்க்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜுக்கு ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ உங்களோட டிசிஷன் என்ன? ரியல்மியில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரெட்மிலையும் போக்கோலையும் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸு அந்த மாதிரின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வித்தியாசங்கள். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்னன்ற சொல்லுங்கள். என்னோட கருத்து ரியல்மி 11X வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது ரியல்மி 11 கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் குரூப் லிங்க் கீழே தரேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.